அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்கழி திருவிழா இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு பாசுரங்களை பற்றி பாடிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி பேச போவது பாசுரம் 26வது திருப்பாவையில் இருக்கக்கூடிய பாசுரம் 26வது பாடல் மாலே மணிவண்ணா. இந்த பாசுரத்தை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் இங்க பாடுறாங்க. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே. யாரு அப்படின்னா நம்மளுடைய பெருமாள். பெருமாள் முன்னாடி போய் நின்று நம்ம பக்தியோட எதை கேட்டாலும் அந்த பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவன் தான் நம்மளுடைய கண்ணன். நீல நிறத்தவன். அந்த பெரிய கடலில் ஆளிலையில் மிதக்கக்கூடியவன். பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு இந்த உலகத்தையே அதிர வைக்கும் ஒளி சத்தத்தையும், அதே மாதிரி பால் சாதம் போன்ற, பால் அப்படிங்கிறது தூய்மையான வெண்மை நிறம், அந்த மாதிரி வெண்மை நிறத்தையும் உன்னுடைய சங்காகிய பாஞ்ச சன்யத்தையும் போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இங்க பாடுறாங்க. இப்போ இந்த பாஞ்ச சன்யம், அதாவது மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்றாங்க. மாலே அப்படிங்கும்போது அழகான ஒரு விளக்கம் பாருங்க. இங்க ஆண்டாள் எதை சொல்றாங்க அப்படின்னா, மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய அந்த மாலின் அழகு, மால் யாரு அப்படின்னா திருமால். அந்த திருமாலினுடைய அந்த மணிவண்ணனினுடைய அந்த அழகு, அவங்களுடைய அந்த மேனியினுடைய அழகு நம்மளுடைய மனக்கண்ணுல அப்படியே தெரியுது. இங்க ஆண்டாள் அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ அழகா அதை சொல்றாரு. பாசமா அந்த குழந்தைய போல மாலே என்று அழைக்கிறார். அதே மாதிரி இந்த மார்கழி அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமான மாதம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது தெய்வத்திற்கு சொந்தமான மாதம். யாருக்கு சொந்தமான மாதம் அப்படிங்கும்போது அந்த தெய்வத்துக்கே சொந்தமான மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்துல பாஞ்ச சன்யம் அப்படிங்கிற அந்த சங்கை திருமால் ஏந்தி இருக்கிறார். இங்க பெருமாளுக்குரிய ஐம்படை தாளிகள் இருக்கு. அந்த திருமாலினுடைய ஐம்படை தாளிகள், ஐம்படைகள் என்னென்ன அப்படிங்கும்போது சக்கரம். அந்த சக்கரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சுதர்சனம் அப்படின்னு பெயரு. இன்னொன்னு வில். அந்த வில்லு யாருக்கு, அது வில்லுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சாரங்கம் அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்கு. அதே மாதிரி வாள், அவருடைய அந்த வாளுக்கு இன்னொரு பெயர் நந்தகம் அப்படிங்கிற இன்னொரு பெயர். தண்டு கௌமோதகி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த சங்குக்கு பாஞ்ச சன்னியம் அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்கு. இந்த ஐந்துமே ஐம்படைகள், அதாவது ஐம்படை தாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த சங்குக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாஞ்ச சன்னியம் இதுக்கு ஒரு தெய்வீக மகிமை இருக்கு. அதாவது மகாவிஷ்ணுவோடைய ஆயுதங்கள்ல முதன்மையானது எது அப்படின்னா சங்குதான். இது வெறும் ஒரு போர் சாதனம் மட்டும் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தையே எழுப்பக்கூடிய ஒரு தெய்வீக ஒளி பொருந்தியது. அதே மாதிரி நம்மளுடைய அறிவுத்திறன், பாதுகாப்பு, ஆன்மீக வெளிச்சம், இதை எல்லாத்தையும் குறிக்கும் ஒரு பரம சின்னம் தான் இந்த பெருமாள் கையில இருக்கக்கூடிய பாஞ்சசன்யம் அப்படிங்கிற இந்த சங்கு. இந்த பாஞ்சசன்யம்ங்கிறது அந்த சங்கோட ஒரு பெயர். இந்த பாஞ்சசன்யம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது, இந்த அதாவது இந்த சங்கோட இந்த பாஞ்சசன்யம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையே இருக்கு. அதாவது பஞ்சசன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அவன் என்ன பண்றான் அப்படின்னா சாந்தீபனி அப்படிங்கிற முனிவருடைய மகனை
கொன்றுவிட்டு கடல்ல போய் மறைஞ்சுக்கிறான். கிருஷ்ணர், அதாவது நம்ம பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னா அந்த சாந்தீபனி முனிவரினுடைய மாணவராக இருக்கிறார். உடனே மாணவர் அப்படிங்கும் போது குரு தட்சிணை கொடுக்கணும் இல்லையா? நம்ம கல்வியை கற்ற பிறகு அந்த குருவுக்கு வந்து நம்ம தட்சிணை அளிக்கணும். அப்ப அந்த குரு தட்சிணையாக இந்த சாந்தீபனி முனிவர் என்ன கேட்கிறார் நம்ம கிருஷ்ணர் கிட்ட அப்படின்னா, என்னுடைய மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சாந்தீபனி முனிவர் வந்து பெருமாளுக்கு உத்தரவிட்டிருப்பார். உடனே கிருஷ்ணரும் என்ன பண்றார் அப்படின்னா அந்த பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தன்னோட கையில வந்து வச்சுக்கிட்டார். அதுதான் வந்து அது அசுர சங்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குருச்சேத்திர போர்ல அதை ஊதும் போதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பேரொளிய கேட்டு எதிரி படைகள் கூட நடுங்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க சங்குதான் வந்து இந்த பாஞ்சசன்யம் அப்படிங்கிறது அதுக்கு பெயரு. இந்த பெருமாளுடைய சங்கு வந்து 4 முக்கிய அர்த்தங்களை உடையது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று சிருஷ்டி, அதாவது சிருஷ்டி அப்படிங்கிறது படைக்கக்கூடியது. இந்த சங்கு ஊதும் போதெல்லாம் எழும் ஓசை இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கத்தோட அந்த ஒளியை போன்றது. ஓம் எனும் பிரணவ நாதத்தோட வடிவம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் சிருஷ்டி, படைக்கும். அடுத்தது நிலை நிறுத்துதல், இதை வந்து ஸ்திதின்னு சொல்லுவாங்க. இந்த ஓசை இந்த பிரபஞ்சத்தை ஒழுங்குற வைத்திருக்கிறது அப்படிங்கிறத குறிக்குது. அதனாலதான் இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்ம நன்மை, சுத்தம், சக்தி இது எல்லாமே வரும் அப்படிங்கிறத தான் நிலை நிறுத்துதல். நமக்கு வந்து இதை ஊதும் போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது சம்ஹாரம், அதாவது அந்த சங்கு ஒலிக்கும் போது அசுத்தத்தை நீக்கி அரக்க பலம் குறைகிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதாவது சம்ஹாரம் பண்றது, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை நீக்கி நம்மளை வந்து சுத்திகரிக்க கூடியதுதான் இந்த சங்கோட இது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தின் அழைப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா இந்த சங்கோட ஒளி தர்ம யுத்தத்தினுடைய முதல் அழைப்பு. அதனாலதான் பகவான் அர்ஜுனனோட குருச்சேத்திர போர்ல அந்த சங்கை ஊதி தர்மத்தினுடைய வெற்றியை அறிவித்தார். இந்த சங்குக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 5 தத்துவங்களினுடைய அடையாளமாக குறிப்பிடுறாங்க. என்ன அது அப்படிங்கும் போது பாஞ்சசன்யம் அப்படிங்கும் போது பஞ்சபூதங்களை, நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இதை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இந்த பாஞ்சசன்யத்துக்கு உண்டுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சங்கு கடலினுடைய அதிர்வில் உருவாகும். அதனாலதான் இது அபம், அதாவது நீர் தத்துவத்தினுடைய சின்னம். ஆனால் அதில் எழக்கூடிய ஒளி ஆகாய தத்துவம்னு சொல்றாங்க. அதை பிடிக்கும் பெருமாள் ஆதாரத்தோட தத்துவம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பெருமாள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சங்கு ஏந்திர அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கும் போது இந்த சங்கு பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக வடக்கை நோக்கி திறந்தது. அதாவது இது வலது சங்கு. அதாவது சங்கிலேயே வந்து பாத்தீங்கன்னா இடம்புரி சங்கு இருக்கு, வலம்புரி சங்கு இருக்கு. ஆனா இந்த வலம்புரி சங்குக்கு மட்டும் அதிக சக்தி வந்து கொண்டது, பவித்திரமானது, அதாவது புனிதமானது. அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஆயுஷ்யத்தை, அதாவது பலத்தை கூட்டக்கூடியது அப்படிங்கிறத வேதம் வந்து குறிப்பிடுகிறது. பெருமாள் இதை எப்படி பிடிச்சிருக்காரு அப்படின்னா மேல்பதம், அதாவது உயர்ந்த நோக்கம், நம்மளுடைய பாதுகாப்பை குறிக்கும் வகையில அந்த கையில வந்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சங்கை ஏந்தும் தெய்வீக பொருள் அதுக்கு என்ன அப்படிங்கும் போது பெருமாள் ஒரு கையில சங்கை ஏந்துறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா பக்தரை பாதுகாப்பதற்கான ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னைய நாடி வர்றவங்களை நான் வந்து உங்களை பாதுகாப்பேன் அப்படிங்கறக்காக இந்த சங்கை வந்து கையில ஏந்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் இதற்கான ஒரு பொருள். அதுக்கடுத்தது தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு வாக்குறுதியாக சொல்றாங்க. அதே மாதிரி சங்குங்கிறது உடல் ஆயுதம் மட்டுமல்ல, அது வந்து ஒளியினுடைய சக்தியினுடைய அந்த மூலம், தீய சக்திகளை அழிக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம பகவத்கீதையில அர்ஜுனன் வந்து மனம் தளர்ந்து துவண்டு போன போது பகவான் முதல்ல கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்னா தனது பாஞ்சசன்யத்தை ஊதுகிறார். எதுக்காக அப்படிங்கும் போது அர்ஜுனா
தர்மம் உன்னோடு நிற்கிறது, நீ எழுந்து நில் அப்படின்னு சொல்லி ஒரு மன உறுதியை கொடுப்பதற்காக இந்த ஆன்மீக நாதம், இந்த பாஞ்சசன்யத்தை ஊதி அதை அதை வெளிப்படுத்துறார். அதே மாதிரி இது ஒரு ஆன்மீகம் மட்டும் கிடையாது, இதுல அறிவியலும் மறைந்திருக்கிறது. என்ன அப்படிங்கும்போது இந்த சங்கை வீட்டில் வச்சு இந்த சங்கை ஊதும் போது நுரையீரல் வலுப்படும், அதே மாதிரி இரத்த ஓட்டம் தூண்டப்படும், அதே மாதிரி இதனுடைய அந்த ஒளிக்கு அதிர்வுகள் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் குறைக்கும், அதே மாதிரி மன அழுத்தத்தை போக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையும் இதுல அடங்கி இருக்கு. அதே மாதிரி வீட்டுல வச்சு இந்த சங்க ஊதும் போது நம்மளுடைய பாபங்கள் விலகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி நவகிரக தோஷங்கள் குறையும், நம்மளுடைய மனம் சுத்தமாகும், தெய்வீக ஆற்றல் நம்மளுடைய வீட்டில் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த சங்கோடைய இன்னொரு ஒரு உண்மை. அதே மாதிரி இந்த சங்க கோவில்கள்ல பயன்படுத்தும் போது, அதாவது கோவில்ல பாத்தீங்க அப்படின்னா ஆரத்தி, இந்த தீப்பறை, நாதஸ்வரம் போன்ற இசைகளோட இந்த சங்கோட ஓசை அர்ச்சனையினுடைய ஆரம்பத்தை குறிக்கிறது. அதாவது சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தீபாராதனை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த சங்க ஊதுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல இந்த சங்க ஊதுவாங்க. பெருமாள் அப்படிங்கும்போது வைகுண்ட ஏகாதசி போன்ற சிறப்பு காலங்கள்ல இந்த சங்கு தெய்வீகத்தை அந்த ஒளி கொண்டு வரும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ பெருமாளோட சங்கு பாஞ்சசன்யம், அந்த பஞ்சபூதங்களோட சின்னம், தர்மத்தினுடைய நாதம், அறிவினுடைய ஒளி, நம்மளோட பாதுகாப்பின் அடையாளம். இந்த ஆன்மீக அறிவியல் ரெண்டுலையுமே இந்த பாஞ்சசன்யம், இந்த சங்கு நமக்கு பெரிதும் பயன்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த பாஞ்சசன்யத்தை சங்கை பெருமாள் கையில வச்சு அதை நமக்கு வைத்துள்ள அந்த பெருமாளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நீல நிற கண்ணனே பெருமாளே, நாங்க எல்லாரும் என்ன பண்றோம், இந்த நோன்பை உனக்காக நோற்றிருக்கோம். அதனால நீ என்ன பண்ணு, எங்களுடைய நாங்கள் நினைத்த காரியத்தை நீ நிறைவேற்றுவதற்குரிய அந்த இடத்தையும் அளித்து நீ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அழகா ஆண்டாள் குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதம் மட்டும் அல்லாமல் எல்லா நாட்களிலுமே அந்த இறைவனை நினைத்து மனமுருகி நம்ம வழிபடணும். இறைவன் நம்மளுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையுமே செவிமடித்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கார். அதனால நம்மளுடைய குறைகளை இறைவனிடம் நம்ம சமர்ப்பிக்கணும். மனிதர்கள் கிட்ட கூட நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ஒருத்தர்கிட்ட போகும், இன்னொருத்தர்கிட்ட போகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம இறைவன் கிட்ட சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலுமே விஷயங்கள் எல்லாமே கடவுள் நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டு நமக்கு என்ன தேவையோ அதை உண்மையான பக்திக்கு அவர் கண்டிப்பா அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்டாள் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் பஞ்ச சந்நிதிகள் போல நாங்கள் உங்களை சேர்ந்தா சங்கடங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது பக்தியினுடைய அந்த உச்ச கருத்து தான். இது பக்தினா நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட பிச்சை வாங்குறது இல்ல. பக்தி அப்படிங்கும் போது தன்னை அப்படியே தெய்வத்தின் முன்னாடி ஒப்படைப்பது தான் பக்தி. இந்த மார்கழி மாதத்துல நம்ம நோக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு விரதத்திலையுமே இந்த திருப்பாவையில ஒவ்வொரு நாளும் நம்ம நம்ம பெறக்கூடிய அந்த அருள் ரெட்டிப்பு அளவுல நம்ம கிட்ட திரும்ப வருது. ஒன்று பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்து மனதை ஒன்றாக பிணைத்து கடவுள் செய்த செயல்களை நம்ம நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி கடவுளுடைய அன்பு நம்மளை தேடி நம்ம கிட்ட வரும். நம்ம ஓடணும்னு அவசியம் இல்லை. இப்படி பசு தானா ஒரு இடத்துல நின்று பால் கொடுப்பதை போல அருள் தானாக நம்ம கிட்ட நிற்கும். அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டாள் சொல்றாங்க பாருங்க, சொன்ன ஒவ்வொரு வரிகளுமே இந்த பாசுரங்கள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வரிகள் போல அருள் கதவை திறக்கும். நம்மளுடைய மிக மென்மையான அந்த
சொல்லக்கூடிய அந்த கடவுள்கிட்ட சமர்ப்பிக்கக்கூடிய அந்த சொற்களுக்கு, மென்மையான அந்த சத்தத்திற்கு, அதே மாதிரி பாசத்தால நம்ம அந்த பரமனை வந்து நம்ம கேட்டோம் அப்படிங்கும்போது அவன் நம்மளை என்ன பண்ணுவான் அப்படின்னா அதே பாசத்தால நம்மளை வந்து கைவிட மாட்டான், நம்ம கிட்ட வருவான். அதே மாதிரி எங்களை பார் அப்படின்னா எப்போதும் நம்மளை பார்க்கறதுக்கு அவன் வந்து தயாராக இருப்பான். அது எப்படி அப்படிங்கும்போது நம்மளுடைய அழைப்பு கடவுள்கிட்ட நம்ம செய்யக்கூடிய அந்த அழைப்பு உண்மையாக இருக்கும்போது கடவுள் வந்து அந்த பெருமாள் நம்ம கிட்ட தானாக வருவார் அப்படிங்கிறத வந்து இங்க ஆண்டாள் அழகா ஒவ்வொரு பாசுரத்திலையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அதனால நம்ம எல்லாருமே மார்கழி மாதம் மட்டும் அல்லாமல் தினந்தோறும் உண்மையான பக்தியோட நம்ம இறைவன் கிட்ட கேட்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைகளையுமே கடவுள் வந்து நிச்சயமாக நம்மளை தேடி வந்து அதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த எல்லா பாசுரங்கள்லையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால எல்லாருமே அந்த நம்ம இந்த இப்பிறப்பு எடுத்தது எல்லாமே கடவுளை அடைவதற்கான வழிகள் தான். ஸோ அந்த கடவுளை அடைவதற்கு நம்ம என்ன வழியை மேற்கொள்ளணுமோ அதை வந்து இப்பிறவியில் நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த வாகை தமிழ்ச்சங்கத்தினர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.